வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் சர்வம் டிவி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, ஆவணி மாத பலன் பார்த்துட்டோம். ஆவணி மாத பலன்லேயே செக்மெண்ட்டாக நிறைய டாப்பிக்கில் கல்யாணம், பிஸ்னஸ், உங்களுக்கு உடம்புல இருக்க ஹெல்த், இந்த மாதிரி தனித்தனி டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம். இதில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லவ். யார் யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? லவ், இப்போ லவ்னா என்ன, மோஸ்ட்லி இப்போ 2K கிட்ஸ்லாம் 20s இருப்பாங்க, அவங்களுக்கு தான் லவ்வா, மற்றவங்களுக்குலாம் இல்லையானா 90s கிட்ஸ் நிலைமை நினச்சி பாருங்கள், பாவம். அப்படி மட்டும் இல்லை, லவ்ன்றது கடைசி காலம் வரைக்கும் இருக்கணும். அதாவது ஒரு எதிர்பாலினத்தை லவ் பண்ணுறது மட்டும் இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுறது தான் லவ், அப்படிலாம் இல்லை. லவ்ன்றது எல்லாருக்குமே வரும், எல்லா ஏஜ்லேயும் வரும். இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு ட்ரையாக போயிட்டுருக்கு சார் லைஃப்னால், இந்த டைமில் பேச்சப் பண்ணணும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லேயே நல்ல லவ் வரும். பசங்க கிட்ட பேச முடியல அப்படின்னா குழந்தைங்க கிட்ட நல்ல லவ் வரும். இப்போ இன்னொன்று, சில பேர் இப்போ கும்பம்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசுறதே ஆள் இல்லைன்ற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப விரக்தியாக ஓடிட்டுருக்கும் டைம். அவங்களுக்குலாம் இப்போ ஒரு அஃபெக்ஷனேட் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி டாப் 4 ராசிகளில் யாருக்கு லவ் கிடைக்கும், அது எதிர்பாலினமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்டோ ஒரு நல்ல பார்ட்னராக இருந்தாலும் சரி, இல்லை குடும்ப ஒற்றுமையாக இருந்தாலும் சரி. சரிங்களா? இப்போ இதில் நீங்கள் முதல்ல நீங்கள் யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கடகம். கடகத்துக்கு லவ் செட்டாக செம டைமிங். ஓகேங்களா? ஏன்னா அவங்களையும் குரு உச்சமாக இருக்கார், அவங்களுடைய 5ஆம் வீட்டையும் குரு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் மெயினாக கடகம் நீர் ராசி, பெண் ராசி, தாய் ராசி, அன்புள்ளம் கொண்ட ராசி. நேச்சுரலாகவே அவங்க லவ்வர்ஸ். லவ்ன்றதை தாண்டி பாசம் சொல்லுவாங்கள்ல, பேஷன் சொல்லுவோம், அப்சஷன் சொல்லுவோம், ஓவர் பாசம், ஓவர் அன்பு. கடகத்தை கட்டினவங்களுக்கு தெரியும். அதாவது ரொம்ப ஓவராக பாசம் கொடுப்பாங்க. அதுதான் சில டைம் பிரச்சனைகள்லையும் வரும். அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தும் அதுதான். கடகமுக்கு பாசம் கொடுக்க ஆள் இல்லைனாலும், அவங்க மேலே பாசம் கொடுக்க ஆள் இல்லைனாலும், இல்லை அவங்களால யாருக்கிட்டையும் பாசம் காட்ட முடியலனாலும் டிப்ரெஷன் உள்ள போயிடுவாங்க. ஏன்னா இந்த ராசியே சந்திரனுடைய ராசி, ஒரு தாய் ராசி. எனக்கு அன்பு கொடுக்க ஆள் இருக்கணும், எனக்கும் அன்பு கொடுக்க ஆள் வேணும். இது இருந்தால் தான் அது இப்போ கிடைக்கும். நல்லாவே இருக்க டைம். கடகம் பார்க்குறவங்களுக்கே தெரியும், கடக ராசி லக்னம் 2 பேருக்குமே இது. சரியா? 1. செகண்ட் யாருக்குன்னா கன்னி பேரே கன்னி தெரிஞ்சிருச்சு. பெண் ராசி, நிலம் ராசி. இயற்கையிலேயே ரொம்ப ரொம்ப ரொமான்டிக் பீப்புள் யார் அப்படின்னா கன்னி. பாட்டு எழுதுறது, கவிதை எழுதுறது, கவிதை சொல்கிறது, ரொமான்டிக்காக திங்கிங்கில் இருக்கிறது, லவ்லேயே ரொம்ப அதிகமாக ரொம்ப டீப்பாக ட்ரஸ்ட் பண்ணி லவ் பண்ணுறது யாருன்னா நீங்கள் கன்னி சொல்லணும். ஏன்னா லவ் எல்லாருக்குமே வரும். சில சுக்கிரன் சார்ந்த ராசிகள்லாம் லவ் அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. கன்னி என்னென்னா ஃபுல்லாக ட்ரஸ்ட் வச்சிடும். பிளைண்டு ட்ரஸ்ட்டுன்னுவாங்கள்ல, அது சில டைம் நல்லதாகவும் முடியும், நிறைய டைம் கெட்டதாகவும் முடியும். அது வேறு, அது அந்த ஜாதகம் பொறுத்து, இல்லை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து. ஆனால் அவங்களுக்கு கன்னிக்கு சோறு இருக்கோ இல்லையோ, எனக்கு பாசம் காட்ட ஒரு ஆள் வேணும்னுவாங்க. நீங்கள் சோறு போலனா கூட ஒரு 2 வேளை சாப்பிட்லனா கூட பிடிச்சவங்க இருந்தால் கையை பிடிச்சிட்டு சாஞ்சிட்ருப்பாங்க. கன்னி இது நான் நேரில் பார்த்துருக்கேன். நிறைய பேர் அந்த கன்னி ராசி லக்னக்காரங்க அப்படி தான், எனக்கு பாசம் காட்ட ஆள் வேணும். அந்த கன்னி ராசிக்கு லவ் அமையது இந்த தடவை ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா அவங்க 5ஆம் வீட்டெல்லாம் குரு பகவான் பார்க்குறதுனால ரொம்ப நல்லாயிருக்கு லவ்வுக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்தது யாருக்கு அப்படின்னா விருச்சகம். விருச்சகத்துக்கு லவ் அமையது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா விருச்சகத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் அமையாது. விருச்சகம் என்னென்னா ஆக்சுவலாக பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஒரு தெத்து பல், நீட்டு முடி, முகமே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் என்னென்னா அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டாங்க, பேசினா பாயிண்ட்டாக பேசுவாங்க. இன்னொன்று, கோபம் வந்துச்சுன்னா சவுண்டாக திட்ட மாட்டாங்க, ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொல்லுவாங்க. ஆனால் அதை நம்ம வாழ்க்கையில் மறக்கவே மாட்டோம். தேல் கொட்டுற மாதிரி கொட்டிடுவாங்க. அவங்க அந்த இன்டென்ஷனை சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் அப்படி தான் இருக்கும். அந்த வார்த்தை அந்த மாதிரி வந்துடும். அதை 1-2 தடவை பொறுத்துட்ருப்பாங்க. அதுக்கு மேலே எல்லாராலையும் பொறுக்கிறது கஷ்டம், அவங்கள ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். அதனால தான்
லவ் நிறைய பிரேக்கப் ஆகிறது விருச்சகத்துக்கு நிறைய பிரேக்கப் ஆகும் லவ். அதனால் யாராவது நீங்கள் பார்க்குறவங்க விருச்சக ராசியாக இருந்து உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் ஒரு 6 மாதம் 1 வருஷமாக பழகுறாங்க, நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லியும் ஒரு 6 மாதம் 1 வருஷமாக உங்களோட பழகுறாங்கன்னா கண்ணை முட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னொரு ஆள் அந்த மாதிரி கிடைக்கிறது கஷ்டம், நம்மளை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு லவ் வந்து இப்போ செட் ஆகும். யாராவது எனக்கு லவ் பண்ணவே ஆள் இல்லை வாழ்க்கை விரக்தியாக போயிட்டுருக்குன்னா இப்போ ட்ரை பண்ணுங்கள், லவ் அமைய வந்து ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. ஓகே, 4வது ராசி இவங்களுக்கும் இது ஒரு பெரிய ரிலீஃப். யாருன்னா மீனம். 1.5 வருஷம் அப்படியே தனியாக இருப்பாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்டேருந்து ஒதுங்கி இருப்பாங்க, ஆஃபீஸில் வந்து வேலை செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு செய்வாங்க, வீட்டில் வந்தாலும் டயர்டாக மாதிரி ஒரு அரை மயக்கம் அரைக்கு தூக்கத்துலேயே இருப்பாங்க, மந்தமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் லைஃப். எதுக்கு இருக்கிறோம், என்ன நடக்குது, இப்படி நம்ம இருக்க மாட்டோமே. இப்போ என்ன ஒரு 1.5-2 வருஷமாக ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது, என்ன தான் பண்ணுறோம், பேச ஆள் இல்லை, இது யார்கிட்ட சொல்கிறது, யார்கிட்ட கேட்குறது. அதுமாதிரி ஒரு சொல்லுவாங்கள்ல, சந்தோஷத்தை ஷேர் பண்ணால் டபுள் மடங்கு ஆகும், துக்கத்தை ஷேர் பண்ணால் டபுள் மடங்காக குறையும். அந்த ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையெல்லாம் தேடிட்டு இருப்பாங்க, அந்த ஆள் இப்போ கிடைக்கும். அதான் சொன்ன லவ்னா எதிர்பாலினம் மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நல்ல கம்பெனியன், நல்ல பார்ட்னர், இல்லை வீட்டில் இருக்கவங்ககிட்டயே மனம் விட்டு பேசுறது. ஏன்னா 1 வருஷமெல்லாம் பெருசாக வீட்டிலே பேசாமல் இருப்போம், இப்போ அந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்களோட மனம் விட்டு பேசுது, அந்த சூழ்நிலைகள் இப்போ வந்து அமையும். இந்த 4 ராசிக்குமே இந்த லவ் அப்படின்ற விஷயம், இல்லை பாசம், அன்பு, இந்த விஷயங்கள் வந்து டைம் நல்லாயிருக்கு. அப்போ டைம் நல்லா இருக்குன்னா நான் உக்காந்துட்ருக்கேன், எல்லாரும் வந்து என்கிட்ட பேசுவாங்க. என் ஃப்ரெண்டு சொல்லுவான், நான் யாருக்கும் கால் பண்ணக்கூடாதுடா, நான் ஒரு இடத்துல இருக்கணும், எல்லோரும் எனக்கு கால் பண்ணி பேசணும்னா அதெல்லாம் கடவுளை தான் நடக்கும், நேரில் நடக்காது. டைம் இப்போ நல்லா இருக்குது, நீங்களே போய் அப்ரோச் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 2 அடி இந்த லவ் விஷயத்தில் வச்சிங்கன்னா ஒரு 4 அடி உங்களை முன்னாடி கொண்டு போகும். சரிங்களா? ஸோ யாராவது உங்களுக்கு ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, லவ்வர்ஸ் இருக்காங்க, இல்லை யார்கிட்ட ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கேன், எதுக்கு பேசாமல் இருக்கேனே தெரியல, ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கேன்னா அவங்ககிட்ட திருப்பி பேசி கனெக்ட் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இல்லை யாராவது பிரேக்கப்பில் இருக்கேன், நான் திருப்பி போய் பேட்சப் பண்ணி பேசணும்னு நினச்சாங்கன்னா, இப்போ நேற்றே ஒரு ஜாதகம் தான் சொன்னாங்க, நாங்கள் ஒன்றும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம் சார். நான் சொன்னேன், இல்லைம்மா நல்ல பையன், நீங்களே போயிட்டு பேசி ஒரு தடவை பேசுங்க, இல்லை 2 தடவை பேசுங்க, திருப்பி ஒன்று சேர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அமைச்சிருக்கோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தால் பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ ஒன்று சேரணும்னு நினச்சிங்கன்னா இப்போ பேசுங்க, ஒன்று சேர்த்து ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த திருமணம் பண்ணவங்க அவங்க அம்மா சரியில்லை, அவங்க அண்ணன் தம்பிக்கு சரியில்லைன்னு. அது ஒரு ஓரம் இருக்கட்டாங்க, நம்ம யாரை கல்யாணம் பண்ணணுமோ அவங்க ஒழுங்காக இருக்காங்களா, போதும், அவ்வளோதான். எப்படி பேசி சரி பண்ணுங்கள். லவ்ன்ற டாபிக் பற்றி பேசுவோம். மெயின் லவ்வில் என்னென்னா கம்யூனிகேஷன், மனம் விட்டு பேசுங்க, எல்லாமே உங்களுக்கு சூப்பராக நடக்கும். இதில் மெயினாக நீங்கள் என்னென்ன நல்லது அப்படின்னா, மோஸ்ட்லி இது சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா பெண் வீடாகவே இருக்கும். மீனம் சொன்னோம், விருச்சிகம் சொன்னோம், கன்னி சொன்னோம், கடகம் சொன்னோம், எல்லாமே பெண் வீடு. சரிங்களா? அப்போ பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வரலட்சுமி நோன்பு வருது இந்த மாதம், வரலட்சுமி நோன்பு எடுங்க, ரொம்ப நல்லது. காதல்னாவே நம்ம கண்ணபிரான் தான். கிருஷ்ண ஜெயந்தி வருது, கிருஷ்ண ஜெயந்தியை வேண்டுங்க, உங்களுக்கு கரெக்டான சோல் பார்ட்னர் அமைவாங்க. கல்யாணத்தை நடத்தி வைக்கிற விநாயகர் தான். கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னாவே விநாயகர் தான் பிடிச்சிக்கணும் முதல்ல. அந்த விநாயகர் சதுர்த்தி வருது, அவரை வேண்டிக்கோங்க. நீங்கள் மனசில் நினைக்கிற நல்ல மனுஷங்க உங்களுக்கு சீக்கிரம் கை கூடி வர எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானையும் கிருஷ்ணரையும் வேண்டிக்கிற வாழ்க வளர்த்து உங்கள் டாக்டர் டி வெங்கடேஷ்.